வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 9/6/2026 வைகாசி 26 செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். விரயங்கள் சுபவிரயமாக பார்த்து கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி நன்மையை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள், லாபங்கள், சந்தோஷங்கள், யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாக நடக்கக்கூடிய காரியங்கள் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவுக்கு உத்தரவாதமும் குடும்பத்தில் அந்யோன்யமும் நிச்சயம் உண்டு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், கொடுக்கல் வாங்கலில் மன வருத்தங்கள் தீர்வதும், நல்ல விஷயங்கள், இடமாற்றங்கள், மேலதிகாரிகள் நம்பிக்கை, தொழிலில் மாற்றங்கள், அப்கிரேடு செய்து கொள்வது, இன்க்ரிமெண்ட் கிடைப்பது சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பதும், உத்தியோக ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் சந்திராஷ்டிரமத்தினால் பாதிப்பு இல்லை என்றாலும் தேவையில்லாத மன வருத்தமோ, நட்பு இழப்போ, உறவு இழப்போ, அவர்களுடன் தகராறோ ஒரு பெரிய சங்கடத்தை, பெரிய கேப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரித்தாலும் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு குழப்பங்களை ஏற்படுத்தலாம். அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்மையான சூழ்நிலையை பெற்றுத்தரும். உறவுக்குள்ளாக கோபதாபத்தை தவிர்த்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தை தரும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, வழக்குகளில் வெற்றி ஏற்படுவது, தொலைதூர பயணங்கள் ஏற்படுவது, பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுவது, துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது, ஏற்றங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் இழுபறியாக இருந்த சிக்கலை போற்றக்கூடிய
அற்புதமான அமைப்பு. உறவுக்குள்ளாக வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு. இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தைரியம், நம்பிக்கை, பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், குடும்பத்தில் புது உறவுகள், விடாத பண வரவுக்கு உண்டான உத்தரவாதங்கள், ரொம்ப நாட்களாக பூர்வீகத்திலிருந்து நல்ல செய்தி வருவதும், உறவுக்குள்ளாக ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கொள்வதும், தனிப்பட்ட சங்கடங்கள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. தொழில் ரீதியாக ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய அமைப்பு. வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு யோக பலத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும், அதே சமயம் பிள்ளைகள் பழக்க வழக்கங்கள், வண்டி வாகனத்தில் கவனமாக இருப்பதும், உறவுக்குள்ளாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், அசையமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவதும், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.